வழியை செம்மைப்படுத்துவோம், எனது மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோம், எனது மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோம், எனது மீட்பை கண்டடைவர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, உங்களை தினம்தோறும் திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடல் 50. இந்த ஆடந்தரமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் இதோடைய மையப்பொருள் என்னவென்றால், இந்த திருப்பாடல் ஒரு நாடக மைய கருத்தாக வைத்து அமைக்கப்படுகிறது. அது என்னவென்றால், இதனுடைய சுவாரஸ்யம் என்னவென்றால், ஆண்டவர் ஒரு நீதிபதியாகவும் ஒரு அட்வொகேட்டாகவும் அங்கு தத்துவமாக நம்மளுக்கு காண்பிக்கப்படுகிறது. அங்கு என்னவென்றால், இஸ்ராயேல் மக்கள் தாம் வெளிவேடக்காரரை போல அவர்கள் பலி செலுத்தினால் ஆண்டவரை நாம் மாட்சிப்படுத்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம், ஆண்டவருக்கு புகழ் சாற்றுகிறோம், ஆண்டவருக்கு அதுதான் மேலான பலி என்று இஸ்ரேல் மக்கள் தன் மனப்போன போக்கில் வாழ்ந்து கொண்டு ஆண்டவருக்கு பலி செலுத்த ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் தாவீது அரசர் இந்த திருப்பாடலை அவர் தத்துவமாக கூறுகிறார். என்னவென்றால், பலியை விட சிறந்த பலி இதய பலி. அது என்னவென்றால், இதய பலி என்னவென்றால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு தன்னை மறந்து தன் ஆசை பாசம் எல்லாத்தையும் மறந்து அவர் உலகத்தை எவ்வாறு நேசித்தாரோ அதே போல நாமும் நம்மளுடைய தேவைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு நாம் உண்மையாக ஆண்டவரை நேசிப்பதில்தான் இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் நினைத்தார்கள், பலி செலுத்தினால் போதும், நான் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறேன். நாமும் அவ்வாறு தான் இருக்கிறோம். பல வேளையில் நாம் தினம்தோறும் திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், தினம்தோறும் நாம் ஜெபமாலை சொல்லுகிறோம், நாம் பாவ சங்கீதனம் செய்கிறோம், திரு யாத்திரையாக பயணம் செய்கிறோம், நாம் மாலை இடுகிறோம் என்று பல பக்தி முயற்சிகளை செய்கிறோம். ஆண்டவர் கேட்பது அது அல்ல. மாறாக உண்மையாக நாம் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். எவ்வாறு நாம் உண்மையாக ஆண்டவரை நேசிக்க முடியும்? அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மளுக்கு 2 கட்டளையாக கூறுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை அன்பு செய்வது, தன்னை தானே நேசிப்பது போல பிறரை நேசிப்பது. அதையும் மீறி ஆண்டவர் தம் சீடர்களின் பாதத்தை கழுவும் போது அவர் ஒரே கட்டளையாக அதை மாற்றுகிறார். என்னவென்றால், நான் உங்களை எவ்வாறு நேசிக்கிறேனோ அதே போல நீங்களும் ஒருவர் மற்றவரை நேசிக்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, கடவுளை எவ்வாறு உண்மையாக நேசிக்க முடியும்? நாம் மற்றவர்களை நேசிக்கும் பொழுதுதான் கடவுளை உண்மையாக நேசிக்க முடியும். நாம் அடுத்திருப்பவரை நம்மை போல அவர்களை பார்த்தோம் என்றால் அவர்களை நாம் உண்மையாக நேசிக்க ஆரம்பிக்க முடியும். அப்பொழுதுதான் நாம் கடவுளை உண்மையாக நேசிக்கிறோம். எனவே பிரியமானவர்களை, சிந்திப்போம். நாம் எவ்வாறு நாம் ஆண்டவரிடத்தில் பலி செலுத்த போகிறோம்? நாம் முழுமையாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாழ்வில் நான் உண்மையாக மற்றவர்களை நேசிக்க முழு மனதோடு அவர்களை உம்மை போல இருக்கிறார்கள், உம்முடைய உருவிலும் சாயலும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர எனக்கு வரமாக தாரும் ஆண்டவரே. அவர்கள் பணக்காரரோ ஏழையோ, அவர் இந்த மதத்தை சார்ந்தவரோ அல்லது இந்த இனத்தை சார்ந்தவரோ என்பதை பற்றி பார்க்காமல்
அவர்கள் உம்மால் படைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர எனக்கு வரம் தாரும் ஆண்டவரே என்று ஜெபிப்போமா? எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே, இவ்வேளையிலே ஆண்டவரே உமது பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, நீர்தாமே இந்த உலகத்தை படைத்திருக்கின்றீர். உம்முடைய உருவிலும் சாயலிலும் மனிதனை படைத்திருக்கின்றீர். ஆனால் பல வேளையில் பல சமயத்தில் அவர்களை நாங்கள் நேசிக்காமல் எங்களுடைய தேவைக்கேற்ப எங்களுடைய பயனுக்கேற்ப அவர்களை பயன்படுத்தியிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். உம்முடைய சித்தத்திற்படி எங்களை வழி நடத்தியுள்ளோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிப்பது நாங்கள் பிறரை நேசிப்பதற்கு சமம். எனவே நாங்கள் பிறரை முழு மனதோடு நேசிக்க எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.